சீக்கிரம் வாமா. எவ்வளவு நேரமா? வந்துட்டா. சீக்கிரம் வாமா. வந்துடுறா. நீங்க வேற சீக்கிரம் வாமா. வாமாம்மா. ம் வாமா வாமா. ஆட்டோவில் போகிறீங்க? ஆட்டோ வந்துச்சா? போட்டுக்குது கொடு. போட்டுட்டா ஆராய். ஓ எங்க இல்லைம்மா பக்கத்தில் இருமாம் சார். அம்மா சொல்லுவாங்க. மா உண்மையை சொல்லுமா. அம்மா சொல்லும். இருறா சொல்லுமா. இல்லைம்மா நான் தான் தெரியும் சொன்னேன். கவர்னர் ஆண்ட போறோம் கருணமுன்னு கொடுக்க. ஓ ஓ உன் பிள்ளைன்னு எனக்காகவா? அவன் பேர் யோக்கியன். இவங்க கருணை மனு கொடுக்க போகிறாங்களாம். டேய் அவன் செஞ்சது தப்பு தான்டா. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அவன் ஜெயிலே இருந்தா இன்னும் மோசமாக தாண்டா போவான். அவரை மாதிரி தற்கொலை என்னெல்லாம் வருதுன்றான்டா. பாவம்டா அது. மோ மோ மம்மி. ஐயோ மம்மி, அவனும் பேர் நல்ல மாதிரி பில்டப் குத்துன்னு இருக்கிறா. ஆ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா கவர்னர் கருணை வராது, காண்டு தான் வரும். நான் ஜனாதிபதி ஆண்ட போவேன். நீ செத்தாலும் நடக்காது. ஏய் என் பிள்ளைக்காக நான் சாவறதுக்கு தயாரா? என்ன மாரி எங்கள் அம்மா கவர்னர்கிட்ட கண்ணு ஒன்று கொடுத்துருக்கோம். அதை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேலை வெட்டியை விட்டுட்டு. ஆக்சுவலாக நான் ஃப்ளம்பர். இந்த ஜிம்மில் வாட்டர் லைனில் ப்ராப்ளம். எங்கே தான் ப்ராப்ளம் இல்லை. காலையில் 4 மணிக்கு ஜிம்மு திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். இருக்கணும். நோ இங்கே தானே ஆகிறாரு. நோ இங்கே என்ன பண்ணுறா? இவன் பாம்பே சோப்பு, அவன் ஃபெனாயில். எதுடா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன்? எல்லாம் எங்கள் அம்மா மேலே காண்டில் தான்டா. எல்லாம் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணே இருக்கும். ஐயா நீ சொல்லுண்ணா. நான் ஃபெனாயில் எங்கள் அம்மா காம்ப்ரமைஸ் காமிச்சிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் வீட்டில் தான் தூங்கி நின்றேன். ஒரே கொசு கட்டியே. அதான் வீட்டில் கொசு பாட்டு இதுல எடுக்கலான்னு போனால் கதவு தந்து தான் இருந்துச்சு. சரி கதவு தந்து உள்ளே போய் பார்த்தா அம்மா செத்து கிடக்குதுண்ணா. அம்மா என் அம்மா பார்த்தேன்டா. ஆமாம் சொன்னேன்டா, நான் போய் பார்த்தேன்டா. டேய் ஏன்டா சிச்சுன்னுக்குற? அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ துணி போட்டுனுக்கிறேன். என்னையா இவ்வளோ கொசு கச்சிது? அவங்கள எங்கெல்லாம் கச்சிருவோம். இந்த பேச்சாடா இது? போடா. பத்திப்பேட்டி உலகத்தில் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. உரசினாலே சத்தம் கேட்கணும் தான். நீங்கள் ஆள் முழிச்சிட்ருக்காங்கன்னு தெரியப்படுத்தினாலே போதும். யார் நேத்தி? எப்படி ஆச்சு? ஓ கவியாக்கா நீங்களா? சண்டை ஸ்டாண்ட் போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, நல்ல சாவு தான். தூக்கத்திலே தவட்டாங்க. கோலம் கூட்டாண்டிங்களா? வந்துட்டார். உங்களால் உள்ளாங்கிறாரு, போய் பாருங்க. சார் தேவையில்ல, உங்களுக்கு தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல விட்றா. நைட் ஷிஃப்ட் தான். நான் டாக்டர் ரவுண்ட்ஸ் முடிச்சோன்னே கிளம்பி வந்துட்டேன். ஓகே சரி நான் உள்ள போறேன். ஆமா என்னடா அது? உப்பு உப்பு. டேய் நானே பூச்சி கச்சின்னு காண்டா பாடி. போறேன்டா. அம்மா அம்மா எக்ஸ்க்ரீட் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீட்னா அப்படின்னா அப்படின்னா சொல்லுமா அப்படின்னா சொல்லுமா. அப்படின்னா யாராவது லேடிஸ் இருந்தா கூப்பிடுறீங்களா? என்ன ஓ, கூப்பிட்டு நான். நாலு பேர் சேர்ந்து புரியத்துக்கு தான். ஓகே சிஸ்டர் புரியுது. ஏய் உங்கள் அம்மா அப்புறம் சோப்பு டவல் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேம்மா. தொலைவாட்டிட்டு நிற்கிறோம். எல்லாம் ஓகே மாமா. தப்பு மட்டும் எதில் வச்சுக்கலாம், நடுவில் வேணா. ஏன்? ஏய் நாளைக்கு பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க. ரோட்டு மண்ணம் தப்பு வச்சு கூட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரே டைமில் 2 பேரும் வந்துட்டானா வச்சுக்க, தேவையில்லாத 7 கூட்டுருவானுங்க. அதனால தப்பு மட்டும் வேணாம். இந்த பச்சிரி கூட
ஐஸ் பாக்ஸும் வேணாம். வச்சிரு வச்சிரு. சி, சும்மா இரு. ஐஸ் பாக்ஸில் ஏன்டா கஞ்ச தானே பார்க்குறேன். மயிறு ஆமாசாவுக்கு நான் ஏன்டா கஞ்சி தானே பார்க்குறேன். நாளைக்கு காலைல 11 மணிக்கு சாவத்தில்லான்னு இருக்கேன். 11 மணிக்கா? ஆமாம். டேய், அப்போ அண்ணன் வரலையா? இல்லை மாமா, நானே எல்லா காரியத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஓ, அப்போ ஃபோனாச்சு பண்ணி சொல்லலாம். ம், சொல்கிறேன். இன்னும் இப்போ பண்ண. வணக்கம், கிஃப்டி மரியா ஹியர். மேடம், அம்மா தவறிட்டாங்க மேடம். ஆ மாதாவே, சாரிப்பா. இல்லை பரவாயில்ல மேடம். இப்போ மேட்ரு என்னன்னா, இதை கரியாளன்ட்ட சொல்லணும். இன்ஃபார்ம் பண்ண மட்டும் போதுமா? ஆ, காலைல 11 மணிக்கு எத்தலான்னு இருக்கேன் மேடம். அதான். ஓஹோ, புரியுதுப்பா, புரியுது. சரி. நான் ஏன் என் அண்ணனை இவ்வளோ வெறுக்கிறேன்றதுக்கான காரணத்தை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. இதோ இந்த ஃபோட்டோவில் எங்களோட ஒரே ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஏதோ தப்பாக தெரியுதுல்ல? திரும்ப போவோம். என் அம்மா வலது கையை அவன் தோள் மேலே போட்டு இடது கையும் சும்மா தான் இருக்குன்னு அவனை தான் பிடிச்சின்னு இருக்கு. இதை பார்க்குற உங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும். எங்கள் அப்பா தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் ஆதரவு இல்லாத எங்கள் அம்மாவை ஒருத்தன் தப்பாக பார்த்தான்னு கரிகாலம் அவன் மண்டையில் அடித்தான். அவனுக்கு பார்வை போயிடுச்சு. இவன் ஜோனில் ஜெயிலுக்கு போயிட்டான். எங்கள் அம்மா அவனை பிரிஞ்சு தவிச்சுது. எப்போ பார்த்தாலும் அவன் சாப்பிட்ருப்பானா இல்லை அவன் தூங்கியிருப்பானே யோசிச்சது. அது என்னை கண்டுக்காததால் எனக்கு சோறும் இறங்கலை, தூக்கமும் வரல. அதை எங்கள் அம்மா கவனிக்கவும் இல்லை. 2 பசங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தனை மட்டும் வசதியாக நினைக்கிற சில அம்மாக்களோட கதை தான் கரிகாலனோட கதை. உள்ளே போய் சும்மா இல்லாமல் விரோதம் வளர்த்துட்டு அவன் 3 பேரை கொண்டுட்டான். என் அம்மா ஏன் இவன் ஏதோ நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரில. இத்தனைக்கும் எனக்கு சீக்கிரம் விடுதலை வாங்கி கொடுத்தது வக்கீல் சேலையூ சரவணன் தான். மேடம், பையன் வந்தோடனே என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவரையும் இவன் அடித்த கதையெல்லாம் இருக்குது. அப்பையும் அவனுக்கு நான் தான் தண்டை இது. ஆனால் அதையும் பார்த்து பொறாமப்பட்ட கரியால மறுபடியும் முருங்கை மரம் ஏறணும். என்னடா பண்ற? ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட போய் காப்பாற்றணும்னு நினச்சாச்சு. மண்ணலி முடிஞ்சிட டைம் ஆகிடும். அதுக்குள்ள செத்துருவான். உயிரெடுக்கிறதா வரணும் நான். ஏன் இப்படி ஊர்ல உள்ளவங்க உயிரெல்லாம் எடுத்து என்ன கொண்டுகிட்டு இருக்க? எனக்கு அதமா வருது. அதுக்காக காசும் வருது. காசு வருதுன்னு எவன்ட்டி மாட்ட மாட்டேன். மாட்டல போலீஸ் போலீஸ்ட்டையும் மாட்ட மாட்டேன். போ.
ஐயோ சரக்கு வேணாம் மாமா அம்மா என்னமா பண்றீங்க அம்மா குடுமா அம்மா சொல்றது கேளுமா என்னமா பண்றீ நீ அம்மா உனக்கு தான் சுகர் இருக்குதுல டாக்டர் தான் நீ குச்சா 10 ரூபா சொல்லிடுறாருல அப்புறம் ஏன் தேவையில்லாத வேலை பாரு மா 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 என்னால் தானே நான் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்ல தெரியுதுல்ல அப்ப இந்த வேலை செய்யாதப்பா. சரி சரி விடு செய்யல விட்டுறேன் விடு குடிக்காத விடு. என் மேல சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணுடா. ஐயா சின்ன கொஞ்சம் நீ சத்தியம் நான் கேட்டு நான் பண்ண மாட்டேன்றல விடு. பாவம் என் அம்மாவை ஏமாத்திட்டு கொடூரமா ஒரு கொலை பண்ணோம். சாமியா தொலைச்சு மம்மே ம் எனக்கு ஒரு செம்மையான டீ போட்டு பார்ப்போம். இருடா, மீனாஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஆராயி எனக்கு டீ போட்டு குத்துட்டு நீ என்னத்தவனா ஆயி எந்திரி. என்னாச்சுமா? சரி இது ஏய் மோ மா ஏமா நில். நீ திருந்த மாட்டல. நீ கொன்னவன் வீட்டுக்கு போய் பாரு. நீ நாசம் பண்ணதை பார்த்தாலே நாஸ்தி ஆயிடும். அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது. அப்ப நீ எனக்கு வேணாம். மா ஐயா இரு என்னடா நீ ஏன் வாங்கி கட்டிக்கு போறியா? பார்த்தல போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோன்ற தைரியத்துல தானே நீ ஆடுற. சேர்த்து வச்ச மொத்த பாவத்தையும் கொடுத்து உனக்குள்ள நானே ஆள் அனுப்புறேன். உன்னை நீ சத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பு, இல்ல அவங்கள கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போ. அம்மா உயிரோட இருக்கும்போதே அதை பக்கத்துலயே வச்சு சந்தோஷமா நிம்மதியா பார்த்துக்காதவனை எதுக்குங்க செத்ததுக்கு அப்புறம் மட்டும் கொல்லி போடுறதுக்கும் கடைசியா முகத்தை பார்க்கறதுக்கும் கூப்பிடணும்? புத்திர தோஷம் ஒண்ணுதான் கேடு அவனுக்கு. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு வாய்க்கு அரிசி போட்டு பிள்ளையா இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா கொஞ்சமா ராத்திரி அம்மா செத்தது கூட தெரியாம பொன்னாடி கூட சந்தோஷமா இருந்துட்டேன். மனசுல தான் வச்சுக்காத. ஏய் உனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா என் அம்மா பேரை வை. ஆராய் பையனு கூட சுட்டான்டா வாண்டான். ஆமாம் ஃபெனாயில் நம்ம ஏரியாவில் வேறு ஏதாவது சாவு வந்துக்குது? இல்லையா மாமா? சவுண்ட் வரதை பார்த்தா நம்ம வீட்டை நோக்கி தான் மாமா வருது. நோ பீஃப்னா போய் வேலையை பண்ண.
வாய் வச்சிடும். உன் வயசுல என் வயசு என்னடா? 80s கிட்ஸ் நீ. பரவலோடு பரவழியில் போஸ்டர்லாம் பார்த்தேன். அண்ணன் பேரை பின்னாடி போட்டு உன் பேரை முன்னாடி போட்டிருக்க. அதுவும் இல்லாமல் 11 மணிக்கே ஊரலாமா? ஆமா, உனினா வந்துச்சு. என் வாயில நல்லா வருதுன்னு வச்சுக்கேன். டேய் பீஃப், ஒழுங்கு மரியாதை போயிடும். நீ என்னப்பா நியாயம் பேசுறவன போயிடுன்னு தொத்துற. ரூல்ஸ் படி தலைமகன் தாய்க்கு இளைய மகன் தந்தைக்கு இதான ரூல்ஸு. அப்பா தவறுன போய் நீ தானே கொல்லி வச்ச. இப்போ அம்மாவுக்கு நீயே வச்சுனா அண்ணன் என்ன பண்ணுவார் பாவம்? அவரும் புள்ள தானே. ஏய், என்ன பண்ணுன்றா? அண்ணனை முதல்ல பரவாயில்ல உள்ள எடுத்துனா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஏய் ஒழுங்கு மரியாதை போயிடு. சப்பையா முடிஞ்சிச்சுடா தலை புளிப்பாயிடுச்சு. என்னப்பா தாரத்தை பட்டிப்பெல்லாம் வச்சிருக்க? என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு திருமுனைக்கு அனுப்பிச்சு மரியாதை செஞ்சு கூட்ட வேண்டாம். ஐயோ அண்ணன், அது நான் வைக்கலண்ணே. இதுவே கரிகாலனா கரெக்டா செஞ்சிருப்பாரு. ஆமா மாமா, முறை செய்யறதுலாம் கரிகாலன் நச்சு முடியுமா? சொன்ன மாதிரி சாவுட்ட ஒழுங்கா நடத்த மாட்டேறியா? ஏய் பீஃப், இங்க என்ன பிரச்சனை ஊதி பெருசாக்குறியா? அவன் சொல்றதுல என்னப்பா தப்பு? பெரியப்பா எனக்கு தப்படிக்கிறவனை அனுப்பி மரியாதை செய்ய வேண்டியது செய்யாம அசியம் பத்துனல்ல. இது என்ன உங்க அம்மா அவங்களோட குடும்பத்து ஆளுங்க ஐடியாவா? இதுவே கரிகாலன் தான் கரெக்டா செஞ்சிருப்பாரு. கரிகாலம் இருந்திருந்தா எல்லாரும் கரெக்டாக மரியாதை செஞ்சிருப்பான். செய்யாதவங்களையும் செஞ்சிருப்பான். ஐயா பெரியப்பா, நான் ஃபஞ்சா இல்ல ஃபஞ்சான்னு கேக்குறேன். நான் ஆவுனா செஞ்சிருப்பான்றீங்க. என்ன செஞ்சிருப்பான் இல்ல என்ன செஞ்சிருப்பான்னு கேக்குறேன். எனக்கே அவன் ஒன்றும் பண்ணல, இதுல செஞ்சிருப்பான். பெரிய மயிரவன். டி கோவலா கோவலா, சாவுட்ல பேசுற பேச்சாடா இது? வாயை மூடின்னு இருக்க மாட்டியா? கவி உனக்கு எதுவுமே தெரியாது, தலையிடாது. உனக்கு எதுவுமே தெரியாது. அவன் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்ல, எதுவுமே செஞ்சது. சார் எதுவும் செய்யாம வந்து அப்படி முறுக்கின்னு தெரியுதுங்களா? ஏய் பார், நாம எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிறோம்? நாம எதுக்கு சண்டை போட்டுக்கிறோம்? இதோ அவனால இதான் இப்படிதான் எனக்கு நிம்மதியே இல்லாம இப்படிதான் ஏதோ பண்றான் அவன். சும்மா தேவையில்லாத காரணத்தை நீயே வலிச்சிட்டு இருக்கானே. பாயிர நீதான் தைரியமா அழைச்சு இப்ப நடுக்கூட தான். இப்ப சொல்லு, ஏன் அவர் பேர் கேட்டாலும் இப்படி முறுக்கின்னு தெரியுற? உண்மையிலே உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? பெரியவங்களாம் வந்திருக்காங்க. சொல்லு சொல்லுன்ற சொல்லு. அவன் எனக்கு முன்னாடி பிறந்தான்ல, அதான் செஞ்ச ஒரே தப்பு. பீஃப் அம்மா சாவுக்கு வந்து பிரச்சனையா பண்ற அச்சு வாயில வச்சு. ஓ 10 அடி தள்ளி இல்லே. நான் கோவலா மனசுலையா? அண்ணன் டீம் தான் நாங்களும். நான் மறண்டியா? எப்படி ஒன்ன உள்ள இருந்தா சூத்து முன்னு சுத்தம் நினைச்சியா? அதான் இல்ல, அண்ணன் நம்ம பரவல வெள்ளத்துவா இல்லனா லோக்கல் டெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணா பரவல எடுத்து பாரு போடா. சட்டம் இருக்குல்ல. இல்ல அம்மா படத்தை எடுக்க மாட்டேன். எத்தனை பேரு? டேய் வாங்கடா, வா உட்கார் அப்படியே. ஏய், இந்த வழி இல்லைன்னா அந்த சைடு இன்னொரு வழி இருக்குல்ல, அதில் கூட்டின்னு போவேன் என் அம்மாவை. ஓ அப்படியா? ஒரு 4 பேர் எந்திரிடா. ஒன்னு நீ எடு முடிஞ்சா பாரு. சிங்க சொல்ல வந்தா நம்பர் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். உட்காரு. அம்மா யார் அந்த கரிகாலன்? யார் அந்த உனக்கு என்னடா? டேய் செந்தனம்டா, வா. கரிகாலன் யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. சத்தியமா தெரியாது? தெரியாது. ஏண்டா சினிமா எல்லாம் பார்த்தல நீ? பார்த்திருக்கேன், ஆனா அவர் யாருன்னு தெரியாது. அட போடாடி. அட பாவி. அவர் தான்டா உங்க அப்பா. அடே கொய்யால வாடா அப்படி. அவன பத்தி கேட்றீங்க. ஏ நம்மமா ஜோக்கு மாமே. யார் அந்த கரிகாலன்? அது எங்க எல்லாருக்கும் அண்ணன். நல்லவர் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜுவனல் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுல இருந்து அவர் லைஃபே மாறிச்சு. ஓஹோ. 3 கொலை 6 வருஷம் கழிச்சு ரிலீஸ்.
வெளியூரத்துலேருந்து வேலை தேட ஆரம்பிச்சாரு. ஆனால் உலகம் அவர் நரகத்தில் தள்ளிச்சு. அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுங்கிறாங்க பாரு, கல்லன் தண்ணியாக வரலையாமே. இங்கே நான் சிங்கப்பூர் ஓட்ட சாவுக்கு போயின்னு இருக்கிறேன். ஆள் இல்லையா? இங்கே நான் சாவுக்கு போகலன்னு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம ஏரியா உலகம் தான் உனக்கு தெரியும்ல. நான் ஒன்றா போட்டுமா? எனக்கு வேலை தெரியும். டேய், உனக்கு என் அண்ணன் தெரியும்ல. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வருவான். உள்ளே சேர்த்துறாத. டேய் ஏன் போலாமா? ஏன் ஏன் உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு இங்க ஏதாவது காணாம போச்சுன்னா அப்புறம் அதை பாக்குறதுக்கு இன்னொருத்தனை வேலைக்கு வைக்க முடியாதுல்ல. இப்போ வேலை தர முடியுமா முடியாதா? அடிங் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை தரதை பத்தி யோசிக்கிறதே பெரிய விஷயம். கொஞ்சமாச்சு கெஞ்சி கேட்காம திமிரா கேட்கிற. கண்ணில் தண்ணி மட்டும் தான் நினச்சி வரல, உள்ள இது செத்துனுங்கிறேன். நரகத்துல ஏதா நல்லதான் கெட்டவன் கட் பண்ண அண்ணன் ஐட்டங்கார் ஆனாரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அம்மாவோட மட்டும் சத்தியமும் பண்ணாரு. அதுக்கப்புறம் அம்மா சத்தியத்துக்காண்டி கொஞ்ச நாளைக்கு தேர்ட் பார்ட்டி மட்டும்லாம் பண்ணாமல் சும்மா தாண்டா இருந்தாரு. தேர்ட் பார்ட்டி மட்டுங்கிறது சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆளுங்க தான் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு செகண்ட் பார்ட்டிக்கு சொல்லி விடுவானுங்க. சம்பவம் பண்ணி சரண்டர் ஆனால் தான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டியாருன்னு தெரிய வரும். கரிகாலெலாம் விக்கெட் எடுக்கணும்னா ஒரு நியாயமான காரணம் வேணும். அம்மா சத்தியத்தையே உடைக்கிற அளவுக்கு ஒரு பங்கமான காரணம் வந்துச்சு. அதே பர்சனல் மேட்ரு. அட்டு பொண்ணு மூஞ்சில் ஆசிட் வச்சதுக்காக அவங்க அப்பா ரிவெஞ்ச் எடுத்தான். இன்னொரு பர்சனல் மேட்ரு. ரத்த வாடப்பட்டோன்னு காரண காரியம் மறந்து ப்ரொஃபஷனல் மேட்ரும் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ணனை தொழில அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனது சாமியாத்தோட சமம். ஆனா அண்ணனுக்குள்ள இருந்த நரகாசுரனால அவன் வயிற்ற கீச்சது அவர் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டு. I love you. ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேலை உள்ள கொஞ்சம் விட்டு போட்டு கலாச்சி விட்டியா? இல்லாட்டி சொல்லி முடிச்சு பண்ணுங்க. நான் நிஜமா தாண்டா சொன்னேன். 6 மாச செலவு. நம்ப மாட்டியா? இருங்கடா இருங்கடா. என் வாழ்க்கையில இப்பதான்டா உருப்படியா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்குது. தயவு செய்து உள்ள புந்து கலாச்சாரா நடா பாத்து என் பேர் தெரியுமா? தென்றல். தென்றலா? அதான் அடிக்குது. I love you. நானும் I love you. கரிகாலா தூங்கிட்டியா? நீ ஏன் பேசுவேன் தான் காத்துனுந்த. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என்னை மன்னிச்சிரு. அதை திரும்ப திரும்ப யோசிக்க சொல்ல ஏன்டா பண்ணோம் தாண்டா தோணுது. புரியுதுமா?
எனக்குமே அப்படிதான் இருக்குது. குற்ற உணர்ச்சியாவா? அப்படின்னு இல்லை, உனக்கு பூனை கண்ணுமா? இதை சொல்லுவாங்களே, பூனை தான் குட்டியை தின்றோன்னு. நீ திருந்த மாட்டல? அன்னைக்கு நீ என்ன அப்படி தின்னு தீத்துட்ட. அப்ப நீ எனக்கு வேணாம். அப்போதான் அவன் அடுத்த குட்டி வந்துச்சு. அவன் கொடுத்து வச்சவன், நான் கொடூரமானவன். குத்து உயிரும் கொலையுமா இருந்த எனக்கு பொறாம தான் உயிர் கொடுத்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், நானும் கொடுத்து வச்சவனா வாழணும்னு. வாழ்க்கை தென்றலே கொடுத்துச்சு, தென்றலே கொடுத்துச்சு. சும்மாவா ஆட்டோ பின்னாடி எது வச்சுக்கிறாங்க என்னும் போல வாழ்க்கைன்னு. உனக்கு தோணுச்சுல்ல? உனக்கு தோணுச்சுல்ல? அப்போ நீ எந்த உயிரும் எடுக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் புள்ள மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வார்த்தையெல்லாம் பவுனா பேசுது தங்க புள்ள. எல்லாம் தென்றல் வந்த மாயம்மா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. எப்பா ராசா, இவ்வளோ நேரம் நீ நடத்தின அரட்டை அரங்கத்தை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் கவட்டை தர்ற மாதிரி இளையராஜா வச்சு பாடுற பாரு. எப்பா என் புள்ள பாடுறதுக்கு என்னடா குறைச்சல? ஐயோ பாப்பா, இப்போதான் தெரியுது இளையராஜா பாட்டு பண்ணா என் கேஸ் போறாருன்ட்டு. ராஜா சார், இந்த பாவிய மண்ணையும் ஐயா வந்து காயும் போது என்ன வண்ணமோ. தென்றல் வந்து தீண்டுன்னு சொல்லிட்டு தில்வாலே பூச்சி நக்கியா பண்ணாதரா. ஆராய் அவனை சும்மா இருக்கு. என்ன அழகா பாடுது, மூடின்னு கேள்றா. என் கடை தாகத்தை தடுக்கிறாமா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எல்லா பேஸ்டான ட்ரூ ஸ்டோரியில் வர மாதிரி ஒருத்தன் வந்தான். சபேஷ், தென்றல் வீட்டு ஹவுஸ் ஓனரோட தம்பி. அவன் அண்ணன் சுபாஷ் பாசகார ஆயிட்டங்காரன். இந்த கரிகால பையன் தென்றலா உஷார் பண்ணிட்டான்னா. கரிகாலன் கோவலனுக்குள்ள பாசமே இல்லை, ஆனால் இவனுங்களுக்கு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்க தான் பிரச்சனையே. இப்படிப்பட்ட 2 விதமான அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் வாழ்க்கையில் இன்னொருத்தர் கிராஸ் ஆகவே கூடாது. தண்டவாளம் போடுற கதையா கிராஸ் ஆயிடுச்சு. இவனுங்க இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது பார். நீ ரத்த செய்துட்டல, அவனுக்கு தான். ஏய், இந்த சட்டை நல்லா இருக்குல்ல? அதை விட இது நல்லா இருக்கு பார். உன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. உன் ஆளு ரவுடிங்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் அவன் கோயிலா சில இருந்தவன் தானே, அவனுக்கு இது போதும். ஆ, என்னடி சொல்ற? ஆமாம், அவனை கெயின்லாம் சொல்லுவாங்கள்ல, பசங்களும் அந்த மாதிரிலாம் போவானாண்டி. பின்னாடியா? இருக்கும். அப்போதைக்கு அந்த பொண்ணை சுபா சிக்னலில் இருக்க ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுரா. நான் அண்ணி வந்துட்டாங்க, நான் அப்படியே சார் இந்த வேலையை விட்டு மாட்டேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். நான் மாவு பேசுகிற மாதிரி பேசுகிற செம்ம மோசம் நீ. என்ன வண்டியா? நான் இனி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறேன். நானும் கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும். சரி, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே கேளு. என்னாச்சு? ஏய், என்னடி ஆச்சு? எப்படி? ஏய், பாரு, என்னாச்சு? நீ வர்ஜினா? எங்க இப்பெல்லாம் விட்டு கூட பாக்குறதில்ல. ஏன்டா லூஸ் மாதிரி சிரிச்சுன்னு இருக்க? பின்ன உன்னை லவ் பண்ண வேற என்ன பண்ண சொல்ற? என்ன தூத்த ககர பேச மாதிரி அசலி சேர்த்து என்ன 100 வாட்டி சொல்லிடுறேன், திட்டினாலும் தமிழ்ல திட்டுங்க. கையெடு. திரும்ப கரிகாலன். என்னாச்சு? என்னாச்சு? என்னடியாச்சு? சும்மா இரு, எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க. மேல கையை வச்சு ஆம்பளையும் ஏதாவது நடந்திருக்கா? நீ கிளம்பு, போயிடுறீ. பதில் சொல்லு. வீட்டுக்கு போன்னு சொன்னேன், போயிடு. என்ன? கரிகாலன் சொல்லு. சொல்லுடா. ஆமா.